ஓகே, நாங்க இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் மாடியூலோட ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் யூனிட் சரியா? உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் மாடியூல்ல வந்து ஃபர்ஸ்ட் செஷன் நடக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து செகண்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் யூனிட் முடிய நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணேன் சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் என்னண்டா நம்பர் சிஸ்டம்ஸ் இன் கம்ப்யூட்டர். நம்பர் சிஸ்டத்தை வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுதான் நம்ம சிஸ்டம் என்ன, நம்ம சிஸ்டத்துல என்னென்ன விஷயங்கள் ஈக்கின்னு சிலத்தை வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுதான் இந்த யூனிட் 2ல ஈக்கி. 1 by 1 என்னன்னு பார்ப்பேன். இதே யூனிட் வந்து உங்களுக்கு மெட்ஸ் மாடியூல்லையும் வரும். சோ நீங்க இங்கேயே இது ஒழுங்கா படிச்சு கிளியரா விளங்கிட்டு போனா உங்களுக்கு அங்க வந்து இந்த விஷயத்த வந்து ரிட்டர்ன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இங்கேயே ஒழுங்கா பேசிக்க போட்டு கிளியரா விளங்கி கொண்டு போங்க. 1 by 1 நான் விளங்கப்படுத்தியே உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகும் சரியா? சரி, இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறேன்டா பிட்ஸ் பைட்ஸ்னா என்ன, யூனிட்ஸ் ஆஃப் டேட்டா மெஷர்மெண்ட்ஸ், பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம்ஸ், கன்வர்ஷன்ஸ், பைனரி அரித்மெட்டிக்ஸ் பார்க்க போறேன். இதுல வந்து பிட்ஸ் பைட்ஸ், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், பொசிஷனல் நம்பர் சிஸ்டம், கன்வர்ஷன்ஸ் தான் மெயினா நாங்க இன்னைக்கு பார்க்க. இந்த செகண்ட் கிளாஸ்ல பைனரி அரித்மெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுது. ஓகே, முதலாவது விஷயம் பிட்ஸ். பிட்ஸ் சொன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டான்னா என்ன, நாங்க கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய அலகு ஸ்மாலஸ்ட் யூனிட். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய அலகுதான் பிட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சரியா? 2 possible values. ஒரு பிட் எடுத்தா அந்த பிட்டுக்கு வந்து 2 possible values, அதாவது இருக்கக்கூடிய பெறுமதிகள். ஒரு பிட் எடுத்தா அந்த பிட்டுக்கு வந்து 0, 1, 0, 1 2 values காணப்படும் சரியா? ஒரு கம்ப்யூட்டர்ல இயக்கிய எந்த விதமான டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், அது நம்பர்ஸ் ஆகி கேளும், டெக்ஸ்ட் ஆகி கேளும், இமேஜஸ் ஆகி கேளும், வீடியோஸ் ஆகி கேளும், எந்த விதமான டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து உருவாக combination of bits. All digital information like numbers, text, images, videos is built from combination of bits. பிட்ஸ்களோட சேர்க்கையால்தான் இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் எதா இருந்தாலும் பிட்கள் நிறைய சேர்ந்துதான், வீடியோவா இருந்தாலும் தான், இமேஜஸா இருந்தாலும் தான், எதா இருந்தாலும் இந்த பிட்களோட சேர்க்கையாலதான் இவைகள் உருவாக்கப்படுது. They are built from the combination of bits சரியா? அப்ப பிட்ஸ் சொன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட், கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய அலகுதான் பிட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். பைட்டண்டா குரூப் ஆஃப் 8 பிட்ஸ், 8 பிட்களோட ஒரு தொகுதி, ஒரு சேர்க்கை தான் நாங்க பைட். பிட்கள் தான் மிகச்சிறிய அளவு. அந்த பிட்கள் 8 சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு குரூப்புக்கு தான் நாங்க பைட்ஸ் சொல்லி சொல்லுவோம். இந்த பிட்ல வந்து நாங்க 2 possible values ஈக்கின்னு பார்த்தேன். ஒரு பிட்டால வந்து எங்களுக்கு 2 வேல்யூஸ் ரிப்ரசன்ட் பண்ணிடும். 0, 1 2 வேல்யூஸ் ரிப்ரசன்ட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த பைட்ன்னு சொல்லக்கூடிய பைட்டை வச்சு எங்களுக்கு 256 வேல்யூஸ் ரிப்ரசன்ட் பண்ணேலும். அங்க 2 வேல்யூஸ் ரிப்ரசன்ட் பண்ணேலும். பைட்ஸ்ல வந்து 256 வேல்யூஸ வந்து ரிப்ரசன்ட் பண்ணேலும். இதெல்லாம் எவ்வாறு உருவாக்கப்படுது, எவ்வாறு பிட்ல 2 வேல்யூஸ், பைட்ஸ்ல 256 வேல்யூஸ் ரிப்ரசன்ட் ஆகுதுன்னு எல்லாம் நீங்க பின்னால படிப்பீங்க. எப்படி இதெல்லாம் உருவானு. இப்ப வந்து இது என்னன்னு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு கம்ப்யூட்டர்ல யூஸ்வலா ஒரு கேரக்டரை ரிப்ரசன்ட் பண்ண, இல்லாட்டி ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ண ஒரு பைட் யூஸ் பண்ணு. அதாவது 8 பிட்கள், ஒரு கேரக்டர் ஏ, பி, சி, இசட் என்ன சரி ஒரு கேரக்டர், 5, 6 என்ன சரி ஒரு கேரக்டரை நாங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பிட்களை கொண்ட ஒரு தொகுதி அல்லது ஒரு பைட் யூஸ் பண்ணப்படும். 8 பிட்கள் இல்லாட்டி
ஒரு பைட் யூஸ் பண்ணப்படும். எதுக்கு யூஸ் பண்ணப்படும்? ஒரு கேரக்டரை ரிப்ரசன்ட் பண்ண. இப்ப வேர்டுண்டா என்ன? இந்த கேரக்டர்களோட தொகுதி தான் வேர்டு. இந்த கேரக்டர்ஸ் ஏபிசி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் சேர்ந்து உருவாகுது தான் வேர்டுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? நேச்சுரல் யூனிட் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பை சிபியு. சிபியுவால ஹேண்டில் ஆகக்கூடிய நெச்சுரலா ஃபார்மான டேட்டாக்களோட ஒரு தொகுதி, ஒரு அழகுதான் வேர்டுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த வேர்டு இது முக்கியமா தேவையில்ல. ஆனா இதுல 16 பிட், 32 பிட், 64 பிட்னு சொல்லிக்கு இது என்னன்னா, சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு வேர்டு ஏதாவது ஒரு சொல்ல ரிப்ரசன்ட் பண்ண 16 பிட்ஸ், அதாவது 16 பிட்ண்டா 2 பைட், ஒரு 8 பிட் சேர்ந்து ஒரு பைட் உருவாக்கப்படுது. ஆகவே ஒரு வேர்டை ரிப்ரசன்ட் பண்ண 16 பிட் சில கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் ஆகுது. அந்த கம்ப்யூட்டருக்கு நாங்க 16 பிட் சிஸ்டம் சொல்லுவோம், 16 பிட் சிஸ்டம். இன்னும் சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் ஒரு வேர்டை ரிப்ரசன்ட் பண்ண 32 பிட்ஸ், அதாவது 4 பைட்ஸ் யூஸ் ஆகும். அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்க்கு நாங்க 32 பிட் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். இன்னும் சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு ஒரு வேர்டை ரிப்ரசன்ட் பண்ண 64 பிட்ஸ், அதாவது 64 8 பிட் தான் ஒரு பைட். 64 பிட்ஸ் 8 பைட்ஸ், 8 பைட்ஸ் யூஸ் பண்ணும் ஒரு வேர்டை ரிப்ரசன்ட் பண்ண. அப்ப 32 பிட்ஸ் ஒரு வேர்டை ரிப்ரசன்ட் பண்ண 32 பிட்ஸ் யூஸ் ஆகுறா அந்த கம்ப்யூட்டர் நாங்க 32 பிட் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது சைஸ்ல டிபெண்ட் ஆகிக்கும் இந்த சிஸ்டத்தோட பேரு. பைட்ஸ் என்னப்ப 8 பிட்களை கொண்ட ஒரு தொகுதி தான் பைட்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பைட்டால் எங்களுக்கு 256 வேல்யூஸ ரிப்ரசன்ட் பண்ணேலும். பிட் 2 வேல்யூஸை தான் ரிப்ரசன்ட் பண்ணும். பைட் 256 வேல்யூஸை ரிப்ரசன்ட் பண்ணும். சரி பாருங்க, இது என்னண்டா டேட்டா மெஷர்மெண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் டேட்டா மெஷர்மெண்ட்ஸ். டேட்டாவை மெஷர் பண்ண யூனிட்ஸ். இப்ப நாங்க நிறை அளக்க சொல்ல என்ன செய்வோம்? 1000 கிராம் சேர்ந்து 1 கிலோகிராம் உருவாகும். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்து 1 லிட்டர் உருவாகும். இது எங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் சீக்கிய. அத மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல டேட்டாவை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேட்டா மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. இந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். இந்த அலகுகளுக்கு இடையிலான மாற்றீடும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். நாங்க 1 by 1 என்னென்னு பார்ப்போம். சரியா? சரி பாருங்க, 8 பிட்கள் சேர்ந்து 8 8 பிட்கள் சேர்ந்து ஒரு பைட் உருவாகும். சரியா? இது நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். 8 பிட் சேர்ந்து ஒரு பைட் உருவாகும். 1024 பைட் சேர்ந்து 1 KB உருவாகும். சரியா? 1024 பைட் சேர்ந்து 1 KB உருவாகும். 1024 KB சேர்ந்து 1 MB உருவாகும்.
1024 MB சேர்ந்து 1 GB உருவாகும். 1024 GB சேர்ந்து 1 TB உருவாகும். 1024 TB சேர்ந்து 1 TB உருவாகும். விளங்கினா? என்ன இந்த சமன்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே ஃபார்முலால போகுது. முதலாவது மட்டும் 8 பிட் சேர்ந்து 1 பைட் உருவாகுது. இந்த பைட், அதாவது 1024 பைட் சேர்ந்து 1 கிலோ பைட், 1 KB உருவாகுது. 1024 கிலோ பைட் சேர்ந்து 1 MB, 1024 MB சேர்ந்து 1 GB, 1024 GB சேர்ந்து 1 TB, 1024 TB சேர்ந்து 1 PB உருவாகுது. இந்த ஃபார்முலா, இந்த ஓர்டர் வந்து உங்களுக்கு கட்டாயமா ஞாபகம் ஈக்கோணம். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோணும். இந்த 8 அண்டுகத்துங்களுக்கு 2 அடுக்கா 2 3 அண்டு போடலும். அதாவது 2 தர 2 4, 4 தர 2 8, ஆகவே 2 3ஆம் அடுக்கு. அதே போல இந்த 1024 எனக்கு 2 10ஆம் அடுக்குன்னு எனக்கு செல்லும். ஆகவே இது 3மே 2 10ஆம் அடுக்கு. இதெல்லாம் 2 10ஆம் அடுக்கு. 1024 எனக்கு 2 10ஆம் அடுக்குன்னு கூற இயலும். இந்த விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தா இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய எல்லா மாற்றீடுகளும் கேபியிலிருந்து எம்பிக்கு, எம்பியிலிருந்து பைட்டுக்கு, பிட்டுக்குன்னு சொல்லி எல்லா மாற்றீடுகளையும் உங்களுக்கு மேற்கொள்ளலும். இந்த கன்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன? 8 பிட் சேர்ந்து 1 பைட் உருவாகும். 1024 பைட் சேர்ந்து 1 KB, 1024 KB சேர்ந்து 1 MB, 1024 MB சேர்ந்து 1 GB, 1024 GB சேர்ந்து 1 TB, 1024 TB சேர்ந்து 1 PB உருவாகும். இவற்றுக்கு இடையிலான மாற்றீடுறாங்க பார்க்கும். சரியா? நான் 2 3 உதாரணம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இங்க பாருங்க. 4 KB எத்தனை பைட்டுக்கு சமனன்னு ஒரு கேள்வி. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? உங்களுக்கு கேட்டிக்கு கேபிக்கும் பைட்டுக்கும் இடையிலான தொடர்போ, கேபிக்கும் பைட்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? கேபிக்கும் பைட்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? 1024 நான் 2 மடங்குகளை போட்டுக்கிறேன். 2 10, இது என்ன வரும்? அப்ப 2 10 பைட் வந்து 1 கேபிக்கு ஈக்குவல். இதுதான் எனக்கான தரப்பட்ட உண்மையான தொடர்பு. இதுதான் 2 10ஆம் அடுக்கு பைட் வந்து 1 கேபிக்கு சமன். இப்ப உங்களுக்கான கேள்வி என்ன? 4 KB. நான் இந்த இப்ப இங்க வந்து நான் 2 10ஆம் அடுக்குல போட்டிக்கின்ற காரணத்தால, 2 அடுக்குல போட்டிக்கின்ற காரணத்தால இது எனக்கு 2 அடுக்கா போடலும். சரியா? 2 அடுக்கா போட்டா எனக்கு செய்த வேலை லேசாக மாறும். 4 என்றது 2 2ஆம் அடுக்கு. 2 தர 2 தான் 4. ஆகவே நான் இந்த 4 KB 2 2ஆம் அடுக்கு KB என்று போடுகிறேன். சரியா? 2 10ஆம் அடுக்கு பைட் 1 KBக்கு ஈக்குவல். இப்ப எனக்கு கோணம் 2 2ஆம் அடுக்கு KB வந்து எத்தனை பைட்டுக்கு சமன்? இதுதான் எனக்கான கேள்வி. இது காணதுக்கு எனக்கு குறுக்கு பெருக்கம் செய்யலும். அதாவது இந்த இரண்டும் இதுவும் பெருக்கப்படும். இந்த இரண்டும் பெருக்கப்படும். 2 10ஆம் அடுக்கு பைட் இன்டு 2 2ஆம் அடுக்கு KB. இது என்ன நடக்கும்? இது கீழே வரும். சரியா? ஆகவே 1 KB. இந்த கேபிக்கு கேபி போக 1 கீழிக்கு இதுக்கு வேல்யூ இல்ல. 2 10ஆம் அடுக்கு 2 2ஆம் அடுக்கால பெருக்கினா என்ன வரும்? உங்களுக்கே தெரியும். அடிகள் சமனாக இருக்கும் போது சுட்டிகள் என்ன நடக்கும்? பெருக்கப்படும் போது இந்த சுட்டிகள் வந்து பெருக்கப்படும் போது கூட்டப்படும். ஆகவே 2 12ஆம் அடுக்கு என்னண்டு வரும்? பைட்ல கேள்வி வந்த உங்களுக்கு பைட்லயும் ஆன்சர் வரும். ஆகவே 4 KB 2 12ஆம் அடுக்கு பைட்டுக்கு சமன்.
நான் நினைக்கிது விளங்கிக்குமண்டு. சரியா? அடுத்த செக்ஷனுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி தாரேன். 2 ன் 16ஆம் அடுக்கு கேபி எத்தனை எம்பிக்கு சமன்? இப்ப உங்களுக்கு தந்திக்கு கேள்வி, எந்த அடுக்குகளுக்கு இடையிலான எந்த தொடர்புகளுக்கு இடையில வர கேபிக்கும் எம்பிக்குமே, கேபிக்கும் எம்பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? 2 ன் 10ஆம் அடுக்கு கேபி ஒரு எம்பிக்கு சமன். 2 ன் 10ஆம் அடுக்கு கேபி ஒரு எம்பிக்கு சமனாம். சரியா? உங்களுக்கான கேள்வி, 2 ன் 16ஆம் அடுக்கு கேபி எத்தனை எம்பிக்கு சமன்? குறுக்கு பெருக்கம் செய்தேன். குறுக்கு பெருக்கம் செய்யச்சொல்லுக்கு இந்த இரண்டும் பெருக்கப்படும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த இரண்டும் பெருக்கப்படும். ஆகவே 2 ன் 16 கேபி இன்டூ 1 எம்பி. இது என்ன நடக்கும்? இது கீழே போகும். ஆகவே 2 ன் 10ஆம் அடுக்கு கேபி. சரியா? சரியா? ஓகே. இப்ப பாருங்க, கேபிக்கு கேபி போகும். கேபிக்கு கேபி போக, கேபிக்கு கேபி போக இங்க பாருங்க, இந்த ரெண்டும் அடிகள் சமனாக இருக்கு. அடிகள் சமனாக இருக்கும் போது பிரிக்கப்படும் போது இந்த சுட்டிகள் கழிக்கப்படும். ஆகவே 2 ன் 16ல இந்த 10 போனா 6 என்று வரும். எம்பி ஒரு எம்பியால பெருக்கணும். சரியா? ஆகவே எம்பி என்று ஆன்சர் வரும். 2 ன் 6ஆம் அடுக்கு எம்பி என்று உங்களுக்கான ஆன்சர் வரும். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி பார்ப்போம். 2096 எம்பி எத்தனை ஜிபிக்கு சமன்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. என்ன? 2096 எம்பி எத்தனை ஜிபிக்கு சமன்? முதலாவது நாங்க பார்க்கணும், எம்பிக்கும் ஜிபிக்குமான தொடர்பு என்ன? 1024 எம்பி ஒரு ஜிபிக்கு சமன். இங்க நம்பர்ல வந்திருக்கின்ற காரணத்தால நான் 2 அடுக்குகளா போடாம 1024 போடேன். 1024 எம்பி வந்து ஒரு இத நான் கேள்விய 48 போடேனா, 1024 எம்பி வந்து ஒரு ஜிபிக்கு சமன். என்னுடைய கேள்வி என்ன? 2048 எம்பி எத்தனை ஜிபிக்கு சமன்? குறுக்கு பெருக்கம் செஞ்சா சரி. குறுக்கு பெருக்கம் செய்ய சொல்லுக்கு இது என்ன நடக்கும்? பெருக்கப்படும். 2048 எம்பி இன்டூ 1 ஜிபி கீழே என்ன வரும்? இது கீழே வரும். 1024 எம்பி என்று வரும். எம்பிக்கு எம்பி போக 2048ல 1024கள் 2 காணப்படுது. ஆகவே 2 உண்டு 2 ஜிபி என்று உங்களுக்கான ஆன்சர் வரும். 2 ஜிபி என்று உங்களுக்கான ஆன்சர் வரும். விளங்கினாய்க்குமே. நான் இன்னும் 2 கேள்வி தாரேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2ஐயும் நீங்களே ட்ரை பண்ணுங்க. இந்த 3ஐயும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நான் ஒரு 5 நிமிஷம் தாரேன். ட்ரை பண்ணி பாருங்க.
சரி, நீங்க செஞ்சு நினைக்க அடுத்த பாட்டுக்கு போகும். அடுத்த பாட்டுக்கு போகும்போது நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். சரியா? இதுல ஒரு கேள்விய கிளியர் பண்ணிட்டு நான் போறேன்னா 2 19 எம்பியாக சேஞ்ச் பண்ணணும். கேபிக்கும் எம்பிக்குமான தொடர்பு என்ன? 2 10 கேபி வந்து ஒரு எம்பிக்கு சமன். சரியா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? 2 19 தான் எத்தனை எம்பிக்கு சமன்னு நீங்க காணணும். குறுக்கு பெருக்கம் செஞ்சா சரி. குறுக்கு பெருக்கம் செஞ்சளவுக்கு இந்த ரெண்டும் என்ன நடக்கும்? பெருக்கப்படும். 2 19 கேபி இன்டு 1 MB. இது வந்து கீழே போகும். ஆகவே கீழே 2 10 கேபி என்று வரும். சரியா? இந்த கேபிக்கு இந்த கேபி போக என்ன மீயும்? இந்த 2 19 பிரிக்கோணம் 2 10 அடிகள் சமனாக இருக்கும் போது பிரிக்கப்படும் போது சுட்டிகள் என்ன நடக்கும்? கழிக்கப்படுமாகவே 2 9 ஒரு எம்பியால பெருக்கினா எம்பி என்ற ஆன்சர் வரும். ஆகவே 2 9 எம்பி என்று உங்களோட ஆன்சர் வரும். சரிதானே? நாங்க இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். மாற்றீடுகள் எல்லாம் ஃபுல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்வர்ஷன் வந்து இந்த தொடர் ஃபீடுகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் நீக்கணும். இது ஞாபகம் இருந்தா எல்லாத்துக்குமான கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா செய்யலும். சரியா? அடுத்தது வந்து பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். ஒரு நம்பர் எப்படி உருவாகுது, அந்த நம்பருக்கான பொசிஷன்ஸ் வேல்யூஸ் எப்படி எலோகேட் ஆகுது, அந்த ஒரு நம்பர் எப்படி அதற்கான மதிப்பீட்டு காரணிகளோட நம்பர் ஒன்று உருவாகுதுன்னுதான் இந்த பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டத்தால நாங்க காட்டுறோம். 1 by 1 பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் என்னன்றத பார்ப்போம். சரியா? உதாரணமா நான் ஒரு நம்பர் தாரேன். சரியா? 273.51. நாங்க நார்மலா யூஸ் பண்ண நம்பர் எல்லாமே 10 அடியாக கொண்ட இலக்கங்கள். அதாவது 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்கட நாங்க நம்பரோட உருவாக்கத்துல நம்பரோட எழுது செல் என்ன செய்வோம்? 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க வந்து பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் என்னன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்குமான பொசிஷன்ஸ நாங்க கொடுப்போம். அதாவது தசத்திலிருந்து தான் ஒரு நம்பர் வந்து என்ன நடக்கும்டா ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். இது தசத்துக்கு இந்த பக்கம் நீக்கியது நேரிலக்கங்களையும், தசத்துக்கு இந்த பக்கம் நீக்கியது மறை இலக்கங்களையும், அதாவது இடங்களையும், இது நேர் இடங்களையும் இது மர இடங்களையும் காட்டும். இது நெகட்டிவ் நம்பர்ஸையும் இது மைனஸ் வெல்யூஸையும் காட்டும். அதாவது 10 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கு தான் நான் இந்த முதலாவது பர்சனல் நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு செலுத்தாரேன். அப்ப இந்த 3 அதாவது தசத்தோடைக்கு முதலாவது இலக்கம் என்னன்னா 10 அடுக்குல காணப்படும். இது ஒவ்வொன்றா கூடும். இது 10 அடுக்கு. இது வந்து 10 அடுக்கு. இல்லைங்கண்ணா, தசத்துக்கு இங்கால பக்கம் போறது நேரிலக்கங்களையும், தசத்துக்கு இங்கால பக்கம் போறது மறை வெலுசையும் காட்டும். இது வந்து 10 மறை ஒன்று. இது 0, இது 1, இது மறை ஒன்று. இங்கல வாரது மறை ஒன்று. இது 10 மறை 2வது இடத்தை கொண்டிருக்கும். இதுதான் பொசிஷன்ஸ். இந்த பொசிஷன்ஸால எவ்வாறு நம்பர் உருவாகுதுன்றத நாங்க முதலாவது பார்ப்போம். அதாவது நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியேன். 10 2 அடுக்கண்டா 10 தர
10 தானே, 10 இரண்டாம் அடுக்குன்றது 10 தர 10, அதாவது 100. 10 முதலாம் அடுக்கண்டா 10. 10 பூஜ்ஜியமாம் அடுக்கண்டா எந்த ஒரு இலக்கத்தினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்றுக்கு சமன். அது எந்த இலக்கமா இருந்தாலும் தான் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்றுக்கு சமன். எனக்கு இந்த மறை ஒன்று என்னன்னு சொல்லலும், 10 மறை ஒன்று எனக்கு இப்படி எழுதலும் தானே, 10 மறை ஒன்று சமன் ஒன்றின் கீழ் 10 முதலாம் அடுக்கு, அதாவது ஒன்றின் கீழ் 10. ஆகவே 0.1 எனக்கு எழுதலும், 0.1 என்று வரும். இதெல்லாம் நீங்கள ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. 10 மறை 2 இது நேராகணும்டா, அதாவது இந்த மேலுக்கு அடி நேராகணும்னா என்ன செய்வோம், ஒன்றின் கீழ் 10 இரண்டாம் அடுக்கு எழுதுவோம். ஒன்றின் கீழ் 10 இரண்டாம் அடுக்கண்டா ஒன்னின் கீழ் 100, 10 இரண்டாம் அடுக்கு 100, ஒன்னின் கீழ் 100 என்றது 0.01. ஆகவே எனக்கு இதுக்கு 0.01 என்று ஆன்சர் எழுதலும். இப்ப பாருங்கோ, என்ன தேவையில்ல. இப்ப நாங்க என்ன செஞ்ச, ஒவ்வொன்றுக்குமான வெளியூஸ் எழுதின. 10 இரண்டாம் அடுக்கண்டா 100, சரியா? 10 முதலாம் அடுக்கண்டா 10, 10 பூஜ்ஜியமாம் அடுக்கண்டா 1, 10 மறை ஒன்றாம் அடுக்கண்டா 0.1, 10 மறை இரண்டாம் அடுக்கண்டா 0.01. இப்ப என்ன செய்யணும்டா, இந்த வெளியூஸோட இந்த வெளியுவ பெருக்கோணம், அதாவது இந்த 100ஓட இந்த 2 பெருக்கோணம், 100 into 2 என்று வரும். இந்த ஒவ்வொன்றையும் இவ்வாறு இங்க வர வெளியுவையும் இதையும் பெருக்கத்த, இதையும் பெருக்கத்த எல்லாத்தையும் நாங்க கூட்டோணம். அதாவது இந்த 100ஓட இந்த 2 பெருக்கு கூட்டல் இந்த 10ஓட இந்த 7 அதற்கான வெளிவோட உண்மையான வெளிவோட பெருக்கு மர கூட்டு. இத இந்த 1ஓட இந்த 3 பெருக்கு கூட்டல் இந்த 0.1ஓட 5 பெருக்கு, 0.1ஓட 5 பெருக்கு கூட்டல் இந்த 0.01ஓட என்னத பெருக்கு 1 பெருக்கு. இப்ப பாருங்க, பெருக்கினா என்ன வரும், 100 2ஆல பெருக்கினா 200 என்று வரும், சரியா? 10 7ஆல பெருக்கினா 70 என்று வரும். 1 3ஆல பெருக்கினா 3, 0.1 5ஆல பெருக்கினா 0.5, 0.01 1ஆல பெருக்கினா 0.01 என்று வரும். இந்த எல்லா பெருமானங்களையும் கூட்டுக, அதாவது 200, 70, 3, 0.5, 0.01 எல்லா பெருமானங்களையும் கூட்டுக. அதாவது 1 5 3 7 2 என்று வரும். இதே பெருமானம் உங்களுக்கான கேள்விக்கான பெருமானம் வந்தா இல்லையா? என்ன கேள்வி கூட, 273.51 இதுதான் கேள்வி, சரியா? அந்த கேள்வியே இங்க உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சா இல்லையா? இதுதான் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். ஒரு நம்பர் இப்படித்தான் உருவாகுது. இது 10 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கு நாங்க பொசிஷன் ஸ்பாட் இதே மாதிரி 2 அடியாக கொண்ட இலக்கங்கள், 8 அடியாக கொண்ட இலக்கங்கள்னு சொல்லி நிறைய அடிகளை கொண்ட பேச கொண்ட இலக்கங்கள் இக்கு நாங்க 1 by 1 பார்ப்போம். இது 10 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கான முறை, சரியா? நான் இன்னொன்று தர, அதை நீங்கள் செய்யுங்க. பொசிஷனல் நம்பர்ஸ் படி இந்த நம்பரை நீங்க உருவாக்கி அதுக்கான மெத்தட்ஸோட எழுதி காட்டுங்க பார்க்க. நான் ஒரு 2 நிமிஷம் தாரேன்.
ஓகே பாப்பம். இங்க பாருங்க, என்ன கஷத்துல இருந்தான் நாங்க வந்து பொசிஷன்ஸ் கொடுக்கணும். இது வந்து 10ன் பூஜ்ஜியமாம் அடுக்கு. இது என்ன? 10ன் முதலாம் அடுக்கு. இது வந்து 10ன் மறை ஒராம் அடுக்கு. இது வந்து 10ன் மறை இரண்டாம் அடுக்கு. 10ன் முதலாம் அடுக்கண்டா 10. 10ன் பூஜ்ஜியமாம் அடுக்கண்டா ஒண்டே. எந்த ஒரு இலக்கத்திடையும் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்று. 10ன் மறை ஒராம் அடுக்கண்டா 10ன் மறை ஒன்றண்டா ஒன்றின் கீழ் 10. அதாவது 0.1. 10ன் மறை ரெண்டண்டா ஒன்றின் கீழ் 10ன் ரெண்டு. அதாவது ஒன்றின் கீழ் 100. ஒன்றின் கீழ் 100ண்டா 0.01. 0.01. இந்த வெல்யூஸோட இந்த வெல்யூஸ் வந்து நாங்க பெருக்கோணம். 10 இன்டூ 5 கூட்டல் 1 இன்டூ 3 கூட்டல் 0.1 இன்டூ 7 கூட்டல் 0.01 இன்டூ 1 என்று வரும். சரியா? இப்ப 10 5ஆல பெருக்கினா 50 என்று வரும். 1 3ஆல பெருக்கினா 3. 0.7 7ஆல 1 7ஆல பெருக்கினா 0.7 என்று வரும். இது 0.1 0.01 1ஆல பெருக்கினா 0.01 என்று வரும். இந்த எல்லா பெருமானங்களையும் நாங்க கூட்டினா சரி. எப்படி கூட்டினா வரும்? 50 3 0.7 0.01 என்னென்னு வரும்? 1 7 3 5. அதாவது 53.7 கொண்டு வரும். எனக்கு கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு. இதுதான் ஒரு நம்பருக்கான பொசிஷன்ஸ், அதாவது இடங்கள். நாங்க கிரேட் 3 4ல படிப்போம். இடங்களை கொடுக்கு 100 இடம் 2 இடம் அந்த இடங்களை வகுத்து ஒரு நம்பர் எவ்வாறு உருவாகுதுன்றதுதான் இந்த பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டத்தால காட்டப்படுது. சரியா? அடுத்தத பார்ப்போம். எங்களுக்கு வந்து 12 விதமான கன்வர்ஷன்ஸ் மாற்றீடுகள் இக்கி. அந்த கன்வர்ஷன்ஸ் 12 விதமான கன்வர்ஷன்ஸையும் பார்க்கறதுக்கு இந்த 12 விதமான மாற்றீடுகளையும் நாங்க ஒவ்வொரு அடிகளையும் இப்ப நாங்க இவளோட பார்த்தது வந்து 10 அடியை கொண்டு இலக்கங்கள். அத மாதிரி இன்னும் நிறைய பேச கொண்டு இலக்கங்கள் அந்த இலக்கங்கள் என்ன, அந்த இலக்கங்கள் எவ்வாறு உருவாகுதுன்னு சொல்லி 1 by 1 பார்த்துட்டு கன்வர்ஷன்ஸ பார்ப்போம். நாங்க எங்க நார்மலா டே டு டே லைஃப்ல வந்து எப்படி என்ன சொன்னா 10 அடியாக கொண்ட பேஸ் 10, அதாவது 10 அடியாக கொண்ட இலக்கங்களை தான் நாங்க பயன்படுத்துக. அதுக்கு நாங்க டெசிமல்னு சொல்லி செல்லுவோம். என்ன? டெசிமல். அதாவது 10 அடியாக கொண்ட இலக்கங்களை நாங்க டெசிமல்னு சொல்லி செல்லுவோம். இதே மாதிரி 8 அடியாக கொண்ட இலக்கங்கள் மொத்தம் 4 பேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் பேஸ்ல வந்து உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி 4 பேஸ் தான் இருக்குது. முதலாவது வந்து நாங்க நார்மலா 10 அடியாக கொண்டு, அதாவது பேஸ் 10 கொண்ட இலக்கங்களை யூஸ் பண்ணு. அதே மாதிரி எங்களுக்கு இது வந்து 10 அடியாக கொண்ட மாதிரி 2 அடியாக கொண்ட இலக்கங்கள் காணப்படுது, பேஸ் 2. அதே மாதிரி 8 அடியாக கொண்ட பேஸ் 8 8 அடியாக கொண்ட இலக்கங்கள் காணப்படுது. 16 அடியாக கொண்ட இலக்கங்கள் காணப்படுது. நாங்க 10 அடியாக கொண்டதுக்கு டெசிமல் என்று சொல்லுவோம். 2 அடியாக கொண்டதுக்கு பைனரி என்று சொல்லுவோம், பைனரி நம்பர்ஸ் சொல்லுவோம். 8 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கு ஒக்டல் நம்பர்ஸ் சொல்லுவோம். 16 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கு ஹெக்ஸா டெசிமல் சொல்லி சொல்லுவோம். சரியா? என்ன
நாங்க நார்மலா எங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண நம்பர்ஸ் வந்து எல்லாம் 10 அடியாக கொண்டது. இப்ப நாங்க பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் செஞ்சதும் 10 அடியாக கொண்ட இலக்கங்களுக்கு. அதே மாதிரி 2 அடியாக கொண்ட இலக்கங்கள் பைனரி, 8 அடியாக கொண்ட இலக்கங்கள் ஒக்டல், 16 அடியாக கொண்ட இலக்கங்கள் ஹெக்ஸாடெசிமல் என்று அழைக்கப்படுது. நாங்க நார்மலா யூஸ் பண்ணி இந்த டெசிமல் எப்படி இருக்கும்? 10 அடியாக கொண்டதுன்னு சொன்னா இந்த 10 அடியாக கொண்ட பேஸ் 10 ஆகிக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வச்சு உருவாகும்டா 0 to 9 வரையான இலக்கங்களை பயன்படுத்தும். அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ற மொத்தம் 10 இலக்கங்களை அடி 10 இலக்கங்கள் 0 தொடக்கம் 9 வரை இருக்கக்கூடிய இலக்கங்களை பயன்படுத்தும். மொத்தம் 10 இலக்கங்களை பயன்படுத்தும். 0 ஸ்டார்ட் ஆகும். ஆகவே 9 வரை நம்பர்ஸை யூஸ் பண்ணும். உதாரணமான 231 2 3 1 நம்பர்ஸ் யூஸ் ஆகிக்கு. எப்பவுமே 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் மாத்திரம்தான் ஒரு டெசிமல் நம்பரை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இப்ப நான் 231 சொன்னதானே, அட பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் எப்படி வரும்? 10 0ஆம் அடுக்கு, 10 முதலாம் அடுக்கு, 10 2ஆம் அடுக்கு. தசத்துல வந்தா 10 மறை 1ஆம் அடுக்கு பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் வரும். இப்ப டெசிமல் விளங்கிட்டேக்குமே. அடுத்தது என்ன? பைனரிய பார்ப்போம். பைனரி என்றா 2 அடியாக கொண்ட இலக்கம். அதாவது 2 அடியாக கொண்ட இலக்கம் என்றா 0, 1 என்ற இலக்கங்களை பயன்படுத்தும். இங்க வந்து எங்கட டெசிமல் வந்து 0 தொடக்கம் 9 வரை இருக்கக்கூடிய மொத்தம் 10 இலக்கங்களை 10 அடியாக கொண்டது மொத்தம் 10 இலக்கங்களை பயன்படுத்தும் ஒரு நம்பரை வந்து ரிப்ரசன்ட் பண்ண. இங்க பைனரியில ஒரு நம்பர் பேஸ் 2ல இருக்கக்கூடிய ஒரு பைனரி நம்பரை ரிப்ரசன்ட் பண்ண மொத்தம் 2 நம்பர்ஸை யூஸ் பண்ணும். 0, 1 2 நம்பரை யூஸ் பண்ணும். உதாரணமா இப்படி வரும் ஒரு நம்பர். சரியா? இங்க வந்து பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் எப்படி வரும்? 2 0ஆம் அடுக்கு, 2 1ஆம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு, 2 3ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு பொசிஷனல்ஸ் வரும். தசத்திலையும் வரையலும். ஆனா 0, 1 2 வேல்யூஸ மாத்திரம் தான் பயன்படுத்தலும். தசத்துல வந்து என்ன வரும்? 2 மறை 1, 2 மறை 2. இதோட பொசிஷன்ஸ் கட்டாயமா இடங்கள் வந்து 2 அடியாக கொண்டதாக காணப்படும். காரணம் என்ன? இது பேஸ் 2 வந்து பேஸ் 2 வந்து அடிப்படையாக கொண்ட இலக்கம் என்ற காரணத்தால. அடுத்தது ஒக்டல். ஒக்டல் சொன்னா 8 அடியாக கொண்ட இலக்கங்கள். 8 அடியாக கொண்ட இலக்கங்கள் சொன்னா 0 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களை இங்க ஒக்டல் நம்பரிங் சிஸ்டத்துல வந்து யூஸ் பண்ணு. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 0 தொடக்கம் 7 வரை இருக்கக்கூடிய இலக்கங்களை ஒக்டல் நம்பர்ஸ் ரிப்ரசன்ட் பண்ண ஒக்டல் நம்பர்ஸ் வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்து. உதாரணமா எனக்கு 5, 6, 3 ஒரு நம்பரை செல்லும். சரியா? அப்ப இது என்ன? 8 0ஆம் அடுக்கு, 8 முதலாம் அடுக்கு, 8 2ஆம் அடுக்குன்னு வரும். தசத்துல ஒண்ணு எனக்கு காட்டேரும். இது 8 மறை 1ஆம் அடுக்கு, இது 8 மறை 2ஆம் அடுக்கு. இதே நம்பர்ஸ் எங்களுக்கு உருவாக்கியலும். உதாரணமா இது எப்படி உருவாக்க? நாங்க 10 பேஸ்ல செஞ்ச மெத்தட்லயே தான் செய்யுது. எப்படி? 8 2ஆம் அடுக்கண்டா 8 into 8 64 into 5 என்று வரும். இதுக்கு என்ன வரும்? 8 1ஆம் அடுக்கு 8 தானே. ஆகவே 8 into 6 என்று வரும். இங்க எந்த ஒரு இலக்கத்திலையும் 0ஆம் அடுக்கு உண்டு. ஆகவே 1 into 3 கூட்டல்
ஒன்னின் கீழ் 8. நான் இப்ப தசத்துல இல்லாம நான் நார்மலா உங்களுக்கு வந்து நார்மல் நம்பர்ஸ்ல சொல்லி தரேன். உங்களுக்கு இவ்வளவு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் வந்து 10 பேஸ் மட்டும் தான் வரும். நான் இது எக்ஸ்ட்ராவா சொல்லி தரேன்னு காண்பால் தசம் இல்லாம நார்மல் ஒரு நம்பருக்கு சொல்லியேன். இப்ப பாருங்க 64 எத்தனை வரும்? 64 பூஜ்ஜியம் 320 வரும். ஆஹ் 8 எத்தனை வரும்? 48 வரும். 3 இது மூணையும் கூட்டினா 320, 48, 3. கொஞ்சம் இருங்க. நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லியேனா இந்த மெத்தட கொஞ்சம் உங்களுக்கு வந்து பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் வந்து ஒக்டல் ஒன்றுக்கும் இல்ல. உங்களுக்கு வந்து டெசிமலுக்கு மட்டும் தானிக்கு நான் முதல்ல காட்டின மாதிரி டெசிமலுக்கு மட்டும் தானிக்கு இங்க வந்து அடுக்குகள் தெரிஞ்சுக்கணும். இது 8 பூஜ்ஜியமாம் அடுக்கு, இது 8 1 அடுக்கு, 8 2 அடுக்குன்னு நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லியேன். சரியா? அடுத்தது வந்து என்ன? ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸா டெசிமல் சொன்னா 16 அடியாக கொண்ட இலக்கங்கள். 16 அடியாக கொண்ட இலக்கங்கள் சொன்னா எப்படி வரும்? 0 தொடக்கம் 9 வரை மொத்தம் 10 இலக்கங்களை வகை குறிக்கும். அது இல்லாம இன்னும் என்ன? இன்னும் 6 நம்பர் சீக்கிய மொத்தம் 16 வரும் தானே. ஆகவே 10 வகை குறிக்க ஏ என்ற கேரக்டரும் 11 வகை குறிக்க பி என்ற கேரக்டரும் 12 வகை குறிக்க சி என்ற கேரக்டர் 13க்கு டி 14க்கு இ என்ற கேரக்டர் 15க்கு எஃப் என்ற கேரக்டர் பயன்படுத்தப்படுது. அதாவது ஹெக்ஸா டெசிமலால உருவாக்கப்படக்கூடிய ரிப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸுக்கு அந்த நம்பர்ஸ வகை குறிக்கிறதுக்கு எப்படி சொன்னா 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களும் 10ல இருந்து வகை குறிக்க கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணுங்க. 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, 15க்கு எஃப் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணு. அதாவது எனக்கு உதாரணமா 1 எஃப் 4 16 அடி. இது ஒரு என்ன ஹெக்ஸாடெசிமல் நம்பர் உண்டு. அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல 16 அடியாக கொண்டதுதான் நான் ஹெக்ஸாடெசிமல் என்றுவோம். 16 பேஸாக கொண்டது. இங்க 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களும் 10ல இருந்து வகை குறிக்க ஏ பி சி டி இ எஃப் என்ற கேரக்டர்ஸும் யூஸ் ஆகும். ஒக்டலண்டா 8 அடியாக கொண்ட இலக்கம் தான் ஒக்டலண்டுவோம். அதாவது 0 தொடக்கம் 7 வரையான நம்பர்ஸ் வந்து இங்க ரிப்ரசென்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். பைனரி என்றா 2 அடியா பேஸ் 2. சரியா? அங்க 0, 1 2 இலக்கங்கள் யூஸ் ஆகும். அடுத்த டெசிமல்ல வந்து 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இந்த 4 இந்த 4லையும் டெசிமல் இருந்து பைனரி, ஒக்டல், ஹெக்ஸாடெசிமல் மரா ஹெக்ஸாடெசிமல், ஒக்டல், பைனரி எல்லாத்தையும் டெசிமலுக்கு, டெசிமல பைனரியா, பைனரி ஒக்டலான்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் 12 கன்வர்ஷன் மெத்தட் சீக், அதாவது மாற்றீடுகள் நீங்க மேற்கொள்ளணும். நாங்க அந்த மாற்றீடுகளை 1 by 1 ஒவ்வொன்றா இங்க பார்ப்போம். சரியா? மொத்தம் உங்களுக்கு 12 கன்வர்ஷன் மெத்தட் சீக்கி. மொத்தம் உங்களுக்கு
12 கன்வர்ஷன்ஸ் மெத்தடிக்கு இங்க நாங்க 1 by 1 மொத்தம் 12 காணப்படுது. மொத்தம் எத்தனை காணப்படுது? 12 மெத்தட்ஸ் காணப்படுது உங்களுக்கு. சரியா? இந்த 12 நாங்க பார்ப்போம். முதலாவது வந்து 12ஐயும் நீங்க பார்க்கணும். முதலாவது வந்து 10 அடியா பேஸ் 10. பேஸ் 10 நீக்கும் தானே. இந்த பேஸ் 10 பேஸ் 2ஆக, பேஸ் 8ஆக, பேஸ் 16ஆக மாத்தணும். நாளைக்கு இந்த 12ஐயும் 5 செட்டா தருவேன். அந்த 5 செட்டையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு செஞ்சா வந்து உங்களுக்கு லேசா முடிக்கலும். முதலாவது செட் என்ன? பேஸ் 10 டெசிமல பைனரியாக, ஒக்டலாக, ஹெக்ஸாடெசிமலாக சேஞ்ச் பண்ணுங்க. முதலாவது செட். ரெண்டாவது செட் என்னண்டா பைனரிய, ஒக்டல, ஹெக்ஸாடெசிமல டெசிமலாக சேஞ்ச் பண்ணுங்க. 10 அடியாக கொண்டதாக மாற்றீடு செய்த. மூணாவது மெத்தட் என்னண்டா 2 அடிய 8ஆகவும், 2 அடி அதாவது பைனரி ஒக்டலாகவும், பைனரிய ஹெக்ஸாடெசிமலாகவும் சேஞ்ச் பண்ணு. இது மூணாவது மெத்தட், மூணாவது குரூப். சரியா? அடுத்த நாலாவது என்னண்டா ஒக்டல பைனரியாகவும், ஹெக்ஸாடெசிமல பைனரியாகவும் சேஞ்ச் பண்ணுங்க. அஞ்சாவது என்னண்டா அஞ்சாவது வந்து ஒக்டல ஹெக்ஸாடெசிமலாகவும், ஹெக்ஸாடெசிமல ஒக்டலாகவும் சேஞ்ச் பண்ணு. இந்த 5ம் நான் போட்டிக்கு ஆர்டர்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன? 10 அடி அதாவது டெசிமல பைனரியாக, ஒக்டலாக, ஹெக்ஸாடெசிமலாக சேஞ்ச் பண்ணு. இந்த மூணுக்குமே நாங்க ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஆகவே இந்த மூணை நீங்க ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். மறுகா பைனரி, ஒக்டல், ஹெக்ஸாடெசிமல 10 அடியாக மாத்த போறேன். இந்த மூணுக்கும் நாங்க ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ண. ஆகவே இந்த மூணையும் ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 2 அடியாகிக்கத்தை 8 அடியாகவும் 16 அடியாகவும் மாத்த போற. இந்த ரெண்டுக்கும் ஒரே மெத்தட். இங்க 8 அடிய 2 அடியாகவும் 16 அடிய 2 அடியாக மாத்த போற ஒரே மெத்தட் யூஸ் பண்ணு. இந்த ரெண்டுக்கும் ஒரே மெத்தட், இந்த ரெண்டுக்கும் ஒரே மெத்தட். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் நாங்க யூஸ் பண்ண போறோம். முதலாவது இந்த ஒராவது செக்ஷனை நாங்க பார்ப்போம். அதாவது 10 அடிய 2ஆக 8ஆக 16ஆக மாத்தி இந்த முதலாவது மெத்தடை நாங்க பார்ப்போம். 10 அடிய 2ஆக மாத்தோணும், 10 அடிய 8ஆக மாற்றீடு செய்யணும், 10 அடிய 16ஆக மாற்றீடு செய்யணும். என்னென்ன? 10 அடிய 2ஆக மாற்றீடு செய்யணும், 10 அடிய 8ஆக மாற்றீடு செய்யணும், 10 அடிய என்னதான் மாற்றீடு செய்யணும்? 16ஆக மாற்றீடு செய்யணும். நான் நம்பர் விடுதாரேன். 129. சரியா? மூணுக்குமே சேம் நம்பரை தாரேன். மூணுக்கும் சேம் நம்பர் வாணும். ஒவ்வொரு டைம் பாப்பேன். 129. 10 அடிய அதாவது டெசிமல பைனரியாக சேஞ்ச் பண்ண செல்ல 10 அடிய இன்னும் ஒரு அடியாக, 10 தானே நாங்க பேஸா யூஸ் பண்ணுவோம். அந்த 10 இன்னும் ஒரு பேஸுக்கு நாங்க சேஞ்ச் பண்ண செல்ல எப்போ அந்த பேஸுக்குரிய எண்ணால பிரிக்கணும். 129 2ஆல பிரிக்கிய. 2ஆல பிரிச்சா என்னண்டு வரும்? 64 வரும். எத்தனை மீதி? 1 மீதி. 128 வரும், 1 மீதி. ஆகவே 64 தடவைகள் 1 மீதி. 64ல 2கள் எத்தனை தடவை? 32 தடவை. மீதி எதுவும் இல்ல. கட்டாயமா நீங்க மீதிய குறிச்சு காட்டணும். சரியா? 32ல 2கள் 16 தடவைக்கு மீதி 0.
16ல 2க்கு 8 மீதி 0. 8ல 2 4 மீதி 0. 4ல 2கள் 2 மீதி 0. 2ல 2 ஒரு தடவை மீதி 0. 1ல 2கள் எத்தனை தடவைக்கு? 1ல 2கள் இல்ல. 1ல 2 தடவை 1ல 2கள் இல்ல, 0 மீதி 1. இந்த கன்வர்ஷனை நீங்க 0 வரும் வரை செய்யணும். 0 வரும் வரை உங்களோட ஆன்சர் பிரித்தல்ல வரும் தடவைகள் 0 வரும் வரை செஞ்சுட்டு என்ன செய்யணும்டா, வரக்கூடிய மீதிய பேலன்ஸ கீழிருந்து மேலாக எழுதணும். இப்ப என்னண்டு வரும்? 1 0 0 0 0 0 0 1 வரும். என்ன செஞ்ச? நான் உங்களுக்கு தரப்பட்ட 10 அடிய என்ன செய்யணும், நீங்க 2 அடியாக மாற்றீடு செய்யணும். தரப்பட்ட இலக்கத்தை தரப்பட்ட 10 2ஆக மாத்தீடு செய்யணும்டா 2ஆல பிரிக்கணும். பிரிச்சு எத்தனை தடவைகள் வார எத்தனை மீதின்னு சொல்லி போட்டுட்டு போகணும். 64 வந்த 1 மீதி, மருகா 32 வந்த 0 மீதி. அப்படி இங்க கொண்டு உங்களுக்கு 1ல 2கள் இல்ல, 0 தடவைகள் தான் நீக்குது, மீதி 1. இங்க பிரித்து 0 தடவைகள் வரும் வரை நீங்க இந்த பிரித்தலை கண்டினியூஸா செய்யணும். பிரித்தல்கான ஆன்சர் 0 வந்துடனே உங்களோட பிரித்தல் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிட்டு வந்த மீதியை நீங்க கீழிருந்து மேலாக எழுதணும். அதாவது 1 0 0 0 0 0 1 கண்டு எழுதணும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இந்த தரப்பட்ட 129 கண்டதுக்கான 2 அடிக்கான ஆன்சர் தான் இது. கட்டாயமா இது 2 அடி என்ற காரணத்தால அடி பேஸ் 2 நீங்க ஆன்சர்ல போட்டு காட்டணும். ஆன்சர்ல நீங்க பேஸ் 2 கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். இது 10 அடிய 2 அடியாக மாற்றீடு செஞ்சு இப்ப 10 அடிய 8ஆக மாற்றீடு செய்யணும். 49 தாரணே சரியா? இப்ப என்ன செய்யணும்? 10 அடி 8ஆக மாற்றீடு செய்தா இந்த 3க்கு நான் முதல்லயே சொன்னேன், ஒவ்வொரு செட்டுக்கும் வேற மெத்தட் உண்டு. அப்ப இதையும் 8ஆல 8 அடியாக மாற்றீடு செய்யணும்டா 8ஆல பிரிக்கணும். 49ல 8கள் எத்தனை தடவைக்கு? 6 தடவைக்கு 1 மீதி. 6 8 48 ஆகவே 1 மீதி. 6ல 8கள் இல்ல, 0 எத்தனை மீதி? இந்த 6மே மீதியாகும். 0 வரும் வரை உங்களை கணித்துல நீங்க மேற்கொண்டுட்டு வரக்கூடிய மீதிய கீழிருந்து மேலாக எழுதணும். ஆகவே 6 1 எத்தனை அடி? 8 அடி என்னோட ஆன்சர் வரும். இப்ப என்ன செய்யணும்? 10 அடிய 8 அடியாக பேஸ் 8ஆக மாத்துகண்டா, ஒக்டலாக மாற்றீடு செய்தண்டா தரப்பட்ட இலக்கத்தை 8ஆல நீங்க பிரிக்கணும். பிரிச்சு 0 வரங்காட்டியும் பிரிச்சுட்டு வந்த மீதிய கீழிருந்து மேலாக எழுதினா உங்களோட ஆன்சர் சரி. அடுத்தது பார்ப்போம். 10 அடிய 16 அடியாக மாற்றீடு செய்யணும். ஒரு நம்பர் தரேன், 172. அப்ப என்ன செய்யணும்? 16ஆல பிரிக்கணும். 172ல 16 எத்தனை தடவைக்கு? 10 தடவைக்கு. மீதி எத்தனை? 16 10 160. ஆகவே 12 மீதி வரும். நீங்க பாருங்க, உங்களோட ஆன்சர்ல நீங்க எழுத போற இந்த மீதிகளை தான் நீங்க ஆன்சர்ல எழுதுறீங்க. இங்கேயும் இந்த மீதிகளை தான் எழுதுறீங்க. அப்ப இங்கேயும் நீங்க வரக்கூடிய மீதியத்தான் உங்களோட 16 அடியாக எழுத போறீங்க. நாங்க 16 அடியில ஒரு விஷயம் படிச்ச 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களும் 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் யூஸ் பண்ணு. சரியா? 10ல இருந்து ரிப்ரசன்ட் பண்ண கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். 10 A, 11 B, 12 C, 13 D, E 14 15 F பார்த்தேன். சரியா? அப்ப இந்த மீதியத்தான் நாங்க 16 அடியாக எழுத போற. அப்ப இந்த மீதி கட்டாயமா இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்தா நாங்க கேரக்டர்ஸ்ல காட்டணும். கட்டாயமா மீதி தானே ஆன்சரா வரப்போகுது. ஆகவே வரக்கூடிய மீதியை நான் கேரக்டர்ஸ்ல காட்டணும்.
12 மீதியாக வந்தா என்னட்டு போடணும் நான் சி என்று போடணும். 172ல 16 10 தடவைகள் ஈக்குது. 12 மீதியாகவே சி. 10ல 16கள் 10ல 16 இல்ல 0. இந்த 10மே பேலன்ஸ் ஆகுமே மிஞ்சுமே. ஆகவே 10 என்றால் ஏ என்று வரும். மீதியை நான் கேரக்டர்ஸ்ல கொடுக்கணும். ஆகவே ஏ சி 16 அடி என்று வரும். நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் தாரேன். 175 5 பாருங்க. இதுல எப்படி வரும்? 16 எத்தனைக்கு 10க்கு எத்தனை மீதி 15 மீதி என்று வருமே. 15 மீதுமே 160. ஆகவே 175 15 மீதி 15 மீதி என்னத்துல கொடுக்கணும் நான் எஃப்ல கொடுக்கணும். 10ல 16கள் இல்ல 0. ஆகவே இந்த 10மே பேலன்ஸ் ஆகும். 10 நான் ரிப்ரசன்ட் பண்ணுங்க ஏயால். ஆகவே ஏ எஃப் 16 அடி என்று வரும். நான் இதுக்கு இன்னொரு கேள்வி தாரேனா. 16 அடிக்கு 165 பாருங்களே. 165ல 16கள் 10 தடவைக்கு எத்தனை மீதின்னு வரும் 5 மீதி. சரியா? இந்த 10ல 16கள் இல்ல 0 வரும் வரைதான் நாங்க செய்யணும். இல்ல இந்த 10மே பேலன்ஸ் ஆகும். ஆகவே ஏ என்று வரும். கீழிருந்து மேலாக எழுதணும். ஏ 5 16 அடி. இங்க என்ன நடந்த 125ல 16 10 தடவை இருந்த 5 மீதி 160 5 மீதி. சரியா? இந்த 10ல 16 0 தடவை இந்த 10மே பேலன்ஸ் ஆகும். ஆகவே ஏ பேலன்ஸ் ஆகும். ஆகவே A5 என்று வரும். இந்த 3 கன்வர்ஷன்ஸும் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆகவே இந்த 12 கன்வர்ஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் 3 கன்வர்ஷனும் நாங்க செஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 சரிதானே? ஃபர்ஸ்ட் 3யும் செஞ்சிட்டோம். இது இரண்டாவது மெத்தட். சரியா? இரண்டாவது கன்வர்ஷன் குரூப் பாப்போம். அதை நாங்க 1 by 1 என்ன செய்யணும்? 2 10ஆக 8 10ஆக 16 10ஆக மாற்றீடு செய்யணும். இந்த 3க்கும் ஒரே மெத்தட் நான் குரூப் பண்ணி தந்தேன் தானே. அந்த ஒவ்வொரு குரூப்பும் ஒரே மெத்தட்ல தான் மூவ் ஆகும். ஆகவே இந்த 3க்கும் ஒரே மெத்தட் தான் யூஸ் ஆகும். நான் 2 அடி நம்பர் ஒன்று எழுதியேன், 8 அடி நம்பர் ஒன்று எழுதியேன், 16 அடி நம்பர் ஒன்று எழுதியேன். சரியா? 2 அடி 8 அடி 16 அடி நம்பர் உண்டு. நீங்க ஆன்சர் செல்லுக்கு பேஸ் காட்டுவது கட்டாயம். பேஸ் காட்டலண்டா உங்களோட ஆன்சர் பிழை. இப்ப இந்த 2 அடிய என்னதா கன்வெர்ட் பண்ணணும்? 10 அடியாக மாற்றீடு செய்யணும். இங்கதான் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க என்ன நடக்கும்டா, இது 2 0ஆம் அடுக்கு. இது என்ன செய்யணும்னா பொசிஷனல் நம்பரிங் கன்வர்ஷன்ஸ் கொடுத்தா சரி. 2 10ஆக மாற்றீடு செய்ய, 8 10ஆக எல்லாத்தையும் 10ஆக மாற்றீடு செய்ய இந்த கன்வர்ஷன் தான் பயன்படுத்தப்படும். 2 0ஆம் அடுக்கு, 2 முதலாம் அடுக்கு, 2 இரண்டாம் அடுக்கு, 2 மூணாம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு. சரியா? 2 4ஆம் அடுக்கண்டா 2 தர 2 தர 2 தர 2 எத்தனை 2 4 4 2 8 8 2 16 என்று வரும். சரியா? 2 4ஆம் அடுக்கு 16. 2 மூணாம் அடுக்கண்டா 2 தர 2 தர 2 2 தர 2 4 4 தர 2 8 என்று வரும். சரியா? அடுத்தது 2 2 2 தர 2 4. 2 முதலாம் அடுக்கண்டா 2. 2 பூஜ்ஜியமாம் அடுக்கண்டா எந்த ஒரு இலக்கத்திலையும் பூஜ்ஜியமாம் அடுக்கு 1.
ஆகவே இதை நான் எப்படி செய்வேன்? இந்த 16ஓட இந்த ஒன்று என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்படித்தானே செஞ்ச நான் மேலையும் 16 இன்டு 1 16 இன்டு 1 கூட்டல் 8 இன்டு 1 8 இன்டு 1 சரியா? கூட்டல் 4 இன்டு 0 4 இன்டு 0 கூட்டல் 2 இன்டு 1 2 இன்டு 1 கூட்டல் 1 இன்டு 1 1 இன்டு 1 என்று வரும். 16 இன்டு 1 16 8 இன்டு 1 8 4 பூச்சி தலை பெருக்கினா எந்த ஒரு இலக்கத்தையும் பூச்சி தலை பெருக்கினா 0 2 2 1 1 ஆகவே இந்த இலக்கங்களை கூட்டினா என்ன வரும்? 16 8 24 24 2 26 26 1 27 என்று வரும். ஆகவே உங்களுக்கான ஆன்சர் வந்து 27. என்ன செஞ்ச நாங்க இங்க தரப்பட்ட இலக்கத்துக்கான பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் எந்த அடியை கொண்டதோ அந்த அடிக்கான பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டத்தை கொடுத்து அந்த ஒவ்வொரு இலக்கத்தையும் தனிப்பட்ட அந்த வெளிவால பெருக்கின. நாங்க மேல 10 அடிக்கு செஞ்ச அதே வேலை தான் நீங்க செஞ்சீங்க. என்ன செஞ்ச? 16 அடி 16 ஒண்டால பெருக்கி 16 இந்த 8ஆல ஒண்ட பெருக்கி 8 இங்க 0 இருந்து அந்த காரணத்தால 4 பூஜ்ஜியத்தால பெருக்கின 0மான இங்க 2 இந்த 2 ஒண்டால பெருக்கினா 2 வரும். எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சேன்னா கூட்டின. இப்ப இதுக்கு என்ன நடக்கும்? 8 10ஆக மாற்றீடு செய்யச்சலாக்கும் இதேதான் நடக்கும். இது 8இன் 0ஆம் அடுக்கு, இது 8இன் 1ஆம் அடுக்கு, இது 8இன் 2ஆம் அடுக்கு. 8இன் 2ஆம் அடுக்கண்டா 8 தர 8 64. 8இன் 1ஆம் அடுக்கண்டா 8 8இன் 0ஆம் அடுக்கண்டா 1. இப்ப என்ன செய்யணும்? இந்த 64ஓட இந்த 7 பெருக்கப்படும். 64 இன்டு 7 கூட்டல் இந்த 8ஓட இந்த 3 பெருக்கப்படும். 8 இன்டு 3 கூட்டல் இந்த 1ஓட இந்த 4 பெருக்கப்படும். ஒரு 4 என்று வரும். சரியா? இப்ப 64 7ஆல பெருக்கினா 448. சரியா? 8 3ஆல பெருக்கினா 24 ஒரு 4 4 வரும். ஆகவே 448 24 கூட்டல் 4 எத்தனை வரும்? 476 உங்களோட ஆன்சர் வரும். அதாவது 8 அடியாக கொண்டத 10 அடியாக கொண்டதாக மாத்த தரப்பட்ட இலக்கத்தை என்ன செஞ்ச? 8இன் மதிப்பீட்டு அதாவது பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் போட்டு அதற்கான ஒவ்வொரு வெளிவுசாலையும் அந்த நம்பர்ஸை வந்து பெருக்கி ஒவ்வொரு நம்பரையும் நாம் வந்து தனிப்பட்ட ரீதியாக கூட்டி ஆன்சரை எடுத்த. அதேதான் 16 அடிய 10 அடியாக மாற்றீடு செய்யத்துக்கும். 16 அடிய 10 அடியா இது என்ன? 16இன் 0ஆம் அடுக்கு, இது 16இன் 1ஆம் அடுக்கு. 16இன் 1ஆம் அடுக்கு 16 தான். 16இன் 0ஆம் அடுக்கு 1. எந்த ஒரு இலக்கத்திடையும் 0ஆம் அடுக்கு 1. ஆகவே இந்த வெளிவோட பெருக்கோணம் 16 இன்டு ஏண்டா 10 கூட்டல் 1 என்ன பெருக்கோணம் இந்த 3ஆல பெருக்கோணம். 16 10 160 பிளஸ் ஒரு 3 3. ஆகவே இந்த ஆன்சர் என்னன்னு வரும்? 163 என்ற ஆன்சர் வரும். பாருங்க 2இன் அடிய 8இன் அடிய 16இன் அடிய இந்த 3ஐயும் 10ஆக மாற்றீடு செய்ய 10ஆக மாற்றீடு என்ன செய்யறதுக்கு என்ன செஞ்ச? பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணின. அதுக்கான வேல்யூஸை வந்து தனிப்பட்ட ரீதியாக கண்டு கூட்டினால் அது 10ஆக மாற்றீடு செய்யப்படும். அதே 10ல இருந்து 2ஆக 8ஆக 16ஆக மாற்ற தரப்பட்ட பேஸ் என்னமோ அந்த பேஸால பிரிச்சு வரக்கூடிய மீதியை நான் கீழிருந்து மேலாக எழுதினேன். இதுல உங்களுக்கு என்ன சரி ஒரு இஷ்யூ இருந்தா
எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டு உங்களுக்கு கேட்கலும். சரியா? இப்ப பாருங்க, ரெண்டாவது மெத்தடும் சரி. மூணாவது, 2 8ஆகவும் 2 16ஆகவும் மாற்றீடு செய்யணும். சரி பாப்பம். 2 8ஆகவும் என்ன 2 8ஆகவும் 2 16ஆகவும் மாற்றீடு செய்யணும். இந்த ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் யூஸ் ஆகும். எப்படி என்றா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 என்று வார ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் 3 என்ற நம்பரையும், 16 என்று வார ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் 4 என்ற நம்பரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு இந்த பைனரிய ஒக்டலாகவும் பைனரிய ஹெக்ஸாடெசிமலாகவும் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியா இருக்கும். 8 என்று வார சந்தர்ப்பத்துல என்னத்தை ஞாபகம் வச்சுக்கோணும்? 3 என்ற நம்பரையும், 16 என்ற வார சந்தர்ப்பத்துல 4 என்ற நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு தரப்பட்ட 2 அடி இலக்கம் இதென்று வைங்களே. இந்த இலக்கத்தை இதுதான் 2 அடி. இதை நீங்க என்ன செய்யணும்டா 8 அடியாக சேஞ்ச் பண்ணணும். 8 அடியாக சேஞ்ச் பண்ண என்ன செய்யணும்டா பின்ல இருந்து என்ன செய்யணும்? பின்னிலிருந்து 3 இலக்கங்களுடைய 3 பிட்களையுடைய குரூப்பாக பிரிக்கணும். 1 2 3 ஒரு குரூப், 1 2 3 ஒரு குரூப். இது தனி குரூப்பாக வரும். அதாவது 2 அடிய 8 அடியாக மாற்றீடு செய்ய வந்தா என்ன செய்யணும்? 8 வந்தா 3 பின்ல இருந்து 3 குரூப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு இது ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ரீதியில வெளியூஸ் காணணும். அதாவது இந்த 2 அடிய நீங்க என்னதான் மாத்தணும்? 10 அடியாக மாத்தணும். எப்படி என்றா, நாங்க உங்களுக்கு ஒரு என்ன சொல்லி தந்த இப்படி ஒரு நம்பர் வந்தா 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 2 முதலாம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்குன்னு போடுங்கன்னு சொன்னேன். இது ஒவ்வொரு தடவையும் போட்டுக்கொண்டிருக்க தேவையில்ல. 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1, 2 ஒராம் அடுக்கு 2, 4 8 16 32 இந்த அடுக்குகள் போகும். என்ன 1 2 4 8 16 32 அடுக்குகள் போகும். இந்த அடுக்குகளை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் இந்த 2 அடிதான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஆகவே இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 4 8 16 32 64 அப்படியே போகும். சரியா? இப்ப அந்த ஆர்டர்ல எழுது 1 2 4. இது உண்மையா என்ன? இது எழுதிக்க என்ன? 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 2 ஒராம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்குன்னு சொல்லி போட்டு இது ஒவ்வொன்றையும் பெருக்கி கூட்ட போறேன். அதை நான் நேரடியாகவே 1 2 4 என்று எழுதிக்கோறேன். சரியா? இப்ப பாருங்க, 1 பூஜ்ஜியத்தால பெருக்கினா இந்த 1 பூஜ்ஜியத்தால பெருக்கினா எந்த ஒரு இலக்கத்தையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியமே. ஆகவே இதுக்கு ஒரு வெலூஸ் வராது. இந்த 2 ஒன்றால பெருக்கினா 2 வரும். இந்த 4 பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியமே தான். ஆகவே இதுக்கான வேல்யூ 2 வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுக்கும் அதே தானே. ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்க தனிப்பட்ட ரீதியில் இதை செய்யணும். அடுத்த குரூப்புக்கு செஞ்சா எப்படி வரும்? நான் 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 2 முதலாம் அடுக்கு அப்படி போடல. 1 2 4. சரியா? இதுல இன்னொன்னு லேசா செய்யலும். பூஜ்ஜியம் வந்தாக்கு வெளியும் வராது. 4 உண்டு 4 தான்.
ஒண்டுட ஒண்டு ஒண்டே தான். ஆகவே 4யும் ஒண்டையும் கூட்டினா 5 என்று வரும் இங்க ஆன்சர். இங்க ஒன்று 2 4 வரும். இங்க வேல்யூ சில். ஆகவே ஒண்டால பெருக்கினா இது தேவையில்லை, போட தேவையில்ல. பின்ல இருந்து ஒன்று மட்டும் போட்டா போதும். இந்த ஒண்டால பெருக்கினா ஒன்று கண்ட ஆன்சர் வரும். இந்த 3ஐயும் நீங்க சேர்த்து எழுதினா தெரியும். 1 5 2 கண்டுதான் இந்த தரப்பட்ட இந்த இலக்கத்தை எட்டினடியாக மாற்றினா வரக்கூடிய ஆன்சர் 1 5 2 கண்டு வரும். சரியா? நான் இன்னொன்று தாரேன். இந்த இலக்கத்தை எட்டினடியாக மாற்றீடு செய்யணும். என்ன செய்யணும்? தரப்பட்ட இலக்கத்தை நம்மர்கள் எழுதினா தரப்பட்ட இலக்கத்தை பின்ல இருந்து 3 குரூப்பா பிரிக்கணுமே. பின்ல இருந்து 3 குரூப்பா பிரிச்சா இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் வரும். இப்ப என்ன செய்யணும்? இது 1 இது 4 இது 1 1 2 4 என்று வரும். சரியா? பூஜ்ஜியத்துக்கு வெளியும் இல்ல. 2 பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியம் என்றே வரும். 4 ஒண்டால பெருக்கினா 4 கூட்டல் இந்த ஒண்டால பெருக்கினா 1. ஆகவே 5 என்ற வேல்யூ வரும். இங்க இங்க 1 2 4 பூஜ்ஜியமிக்கப்படியால இதுக்கு வேல்யூ இல்ல. இந்த 2 இந்த ஒண்டால பெருக்கினா 2, இந்த ஒண்டால பெருக்கினா 1. ஆகவே 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 என்ற வேல்யூ வரும். இங்க பாருங்க, இங்க 1 இங்க 2 கண்டு வரும். இந்த ஒண்டால பெருக்கினா 1, இந்த 2 ஒண்டால பெருக்கினா கூட்டல் 2 கண்டு வரும். ஆகவே இங்க 3 கண்டு வரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த 3 இலக்கத்தையும் நீங்க சேர்த்து எழுதினா 3 3 5 என்று எழுதினா இந்த தரப்பட்ட இந்த இலக்கத்துக்கான எட்டினடி என்ன 3 3 5 என்று வரும். சரிதானே? இது என்ன? 2 3ஆக மாற்றீடு செய்த முறை. இப்ப பாப்பம் 2 16 அடியாக எப்படி மாத்துகின்ற? சரி, ஓகே. 2 16ஆக மாற்றீடு செய்ததை பார்ப்போம். இப்ப இதே மெத்தட் தான் 16 கண்டு வர செல்லோக்கு 4 பிட்களை கொண்ட தொகுதியாக பிரிப்போம். தரப்பட்ட 2 அடிய இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட 2 அடியன்னா இதுதான் தரப்பட்ட 2 அடிய கொண்ட இலக்கம். சரியா? இத பின்ல இருந்து 4 பிட்களை கொண்ட தொகுதிகளாக பிரிக்கிய 1 2 3 4 ஒரு குரூப், 1 2 3 4 ஒரு குரூப், ஒரு குரூப். இது ஒரு தனி குரூப்பா வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுக்கு எப்படி போடுவோம்? 1 2 4 8 வரும். பூஜ்ஜியத்துக்கு வெளியே வராது. ஆகவே இந்த 8 ஒண்டால பெருக்கினா 8 கூட்டல் இந்த 2 ஒண்டால பெருக்கினா 2 கூட்டல் இந்த ஒண்டால பெருக்கினா 1 வரும். 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10 10 ஒன்றும் 11. 16 அடியாக எழுதும் போது 11 நான் பி என்று கேரக்டரால காட்டுக. ஆகவே பி. இங்க என்ன வரும்? 1 2 4 8. சரியா? 2 0 4 0. ஆகவே அதுக்கான வெளி வராது. இந்த 8 ஒண்டால பெருக்கினா 8, இந்த ஒண்டால பெருக்கினா 1. ஆகவே 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. 9 வகை குறிக்கேலும். ஆகவே 9 கண்டு வரும்.
இது ஒன்று மட்டும் மீக்கி. ஆகவே ஒண்டால பெருக்கினா ஒன்று. ஆகவே ஆன்சர் என்னன்னு வரும்? 1 9 பி 16 அடி என்று உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? நான் இதுல இன்னொரு கேள்வி செய்தேன். சரியா? இன்னொரு கேள்வி செய்தேனே. பின்ல இருந்து 4 குரூப்பா பிரிக்கணுமே, 4 பிட்கள் கொண்ட தொகுதியாக. இந்த 2 குரூப் மட்டும் தான் வரும். இது 1 இது 2 இது 4 இது 8 என்று வரும். சரியா? பூஜ்ஜியத்துக்கு வெளிவு இல்ல. ஆகவே நான் உண்டு 4 ஈரொண்டு 2 என்று வரும். 4யும் 2யும் கூட்டினா 6. இது 1 இது 2 2யும் 1யும் பெருக்கினா 2 கூட்டல் இந்த 1 இந்த 1 பெருக்கினா 1. ஆகவே 3 என்று வரும். இந்த 3யும் இந்த 6யும் சேர்த்து 3 6 16 அடி. ஆகவே 2 அடிய 2 அடிய இது 2 அடிய 8ஆக மாத்த செலவுக்கு 3 குரூப்பாகவும் 2 அடிய 16ஆக மாற்ற செலவுக்கு 4 குரூப்பாகவும் பிரிச்சு தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொன்றுக்குமான டெசிமல் பெருமானத்தை கண்டு சேர்த்து எழுதினா உங்களுக்கான ஆன்சர் வரும். இப்ப நாங்க 3வது செட்டையும் முடிச்சிட்டோம். கன்வர்ஷன்ல வந்து 3வது செட்டையும் முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, 4வது செட் 8 2ஆகவும் 16 2ஆகவும் மாற்றீடு செய்யணும். இப்ப நாங்க செஞ்ச வேலையிட மறுதலை செய்ய போறோம். அதாவது 8 வந்து 2 அடியாகவும் 16 2 அடியாகவும் மாற்றீடு செய்யணும். அதானே? எட்டு 2ஆகவும் 16 2ஆகவும் மாற்றீடு செய்யணும். இப்ப உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் 7 3 4. சரியா? 8 அடி. இந்த 8 அடிய 2 அடியாக பேஸ் 2, அதாவது ஒக்டல பைனரியாக சேஞ்ச் பண்ணணும். 8 என்ற நம்பர் வந்தா 3 என்ற இலக்கத்தை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள சொன்னேனா இல்லையா? 8 என்று வந்தா எப்பவும் நீங்க 3 என்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தரப்பட்ட ஒவ்வொரு இந்த தனி இலக்கத்தையும் 3 இலக்கம் கொண்ட பைனரி இலக்கமாக நீங்க மாற்றீடு செய்யணும். இலகுவாக மாற்றீடு செய்த எப்படி என்றா 3 இலக்க பைனரிய 2 மடங்குகளாக எழுதிக்கோங்க. அதாவது 1 2 4 இப்படித்தானே நான் எழுத சின்ன ஆர்டர் 1 2 4 8 அப்படி போகுமே. இது 3 பிட்ல தான் எங்களுக்கு வேணும். ஆகவே 3 பிட் எழுதி கொண்டா போதும். 3 பிட்ல தான் நீங்க எழுதணும். சரியா? ஆகவே 1 2 4. இப்ப பாருங்க, இந்த 7 என்ற நம்பரை உருவாக்கும் உங்களுக்கு இந்த இதுல எதை கூட்டணும்? 4யும் 2யும் கூட்டினா 6 6யும் 1யும் கூட்டினா 7. ஆகவே எதை கூட்டினா அந்த பெருமானம் வரும் அதெல்லாம் ஒன்று போடு. இந்த 3மே 1 என்று வரும். ஆஹ் அப்ப 7க்கு நான் எழுதுக 1 1 1. இந்த 3 என்ற நம்பர் உருவாக்குறதுக்கு 2யும் 1யும் கூட்டினா 3. ஆனா நான் எழுதணும் ஆன்சர் 3 பிட்ல 3 என்ற பிட்ல எழுதணும் கட்டாயமா. ஆகவே முன்னால 0. ஆகவே 3க்கு நான் 0 1 1 என்று கொடுக்கிறேன். 4 உருவாக்க 4 மட்டும் கூட்டினா போதும். அடுத்த 2ம் 0 ஆகும். கட்டாயம் 3 பிட்ல கொடுக்கணும். ஆகவே 1 0 0 என்று வரும். ஆகவே இந்த 7 3 4 8 அடி ஒக்டல் நம்பரை பைனரியா சேஞ்ச் பண்ண வர ஆன்சர் இது. அதாவது இந்த ஓர்டருக்கு வந்து நீங்க இதை சேர்த்து எழுதினா சரி. 2 அடி விளங்கி நான் என்ன செஞ்சேன்? நான் இன்னொரு நம்பர் தாரேனே. 2 உருவாக்குறதுக்கு என்ன நம்பர் கூட்டணும்? 2 மட்டும் தான் கூட்டணும். முன்னால் ஒரு 0 பின்னால் ஒரு 0 வரும். 0 1 0 1. அதுக்கு எப்படி வரும்? 0 0 1. இந்த 1 மட்டும் கூட்டினா போதும். அவை 0 0 1. 5க்கு 4யும் 1யும் கூட்டணும். 4யும் 1யும் கூட்டினா 5 வரும். அவை நடுவுல 0 வரும். 1 0 1 2 அடி. அதாவது 8 அடிய 2 அடியாக மாற்ற என்ன செய்யணும்? 3 பிட்களை கொண்ட 2 அடியாக எழுதி
எல்லாத்தையும் நீங்க சேர்த்து எழுதி 2 அடின்னு போட்டா வேலை முடிஞ்சு. இதே வேலைதான் 16 அடிய 2 அடியாக மாற்றீடு செய்ய. உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் 9, 4 என்று வைங்களே 16 அடி. இது என்ன 16 என்று வந்தா 4 என்ற நம்பர் உங்களுக்கு ஞாபகம் ஈக்கோணும். 4 என்ற நம்பர் கட்டாயமா ஞாபகம் ஈக்கோணும். அதாவது 1, 2, 4, 8 வருமே 4 பிட்னு சொல்ல சொல்ல 9 என்றதை உருவாக்க இதை கூட்டணும் 8ஐயும் 1ஐயும் கூட்டணும். ஆகவே 8க்கும் 1க்கும் 1 வரும். அடுத்த 2க்கும் 0 வரும். 1 0 0 1. 4 என்றதை உருவாக்க 4 மட்டும் கூட்டினா போதும். அடுத்த 3மே 0 வரும். 0 1 0 0 என்று வரும். ஏ என்றா 10. 10 உருவாக்க 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10. அடுத்த 2ம் 0 என்று வருமாவே 10 10. இதுதான் உங்களோட ஆன்சர் 2 அடி. என்ன செஞ்ச? ஒவ்வொரு தனிலக்கத்தையும் 4 பிட்டுடைய பைனரியாக எழுதின. அவ்வளவுதான் செஞ்ச. இன்னொரு நம்பர் தாருனே 4 7 8. சரியா 16 அடி. இத நீங்க பைனரியாக எழுதுனா என்ன செய்யணும்? ஒவ்வொரு இலக்கத்துக்கும் 4 பிட் பைனரி இலக்கமாக எழுதணும். 4 எப்படி உருவாக்குக? 4 மட்டும் கூட்டினா போதும். அடுத்த 3ம் 0 ஆகும். 0 100. 7 உருவாக்குண்டா 4 2 1 கூட்டணும். முன்னால 0 0 1 1 1. இந்த 3ஐயும் கூட்டினா தான் 7 வரும். 8 8. அடுத்த 3ம் 0 என்று வரும். ஆகவே 1 0 0 0 என்னடி 2 அடி. அதாவது ஒவ்வொரு தனிலக்கத்தையும் என்ன செய்யணும்? நாங்க தனிலக்கத்துக்கும் 16ஆக மாத்தோணும்டா 4 பிட் பைனரியாக எழுதி ஒவ்வொரு இலக்கத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்தா நீங்க சரி. சரியா? இப்ப நாங்க என்ன செஞ்ச 4வது செட்டையும் முடிச்சிட்டோம். 4வது செட்டும் கம்ப்ளீட். இப்ப என்னைக்கு கடைசி செட் அன்னைக்கு லாஸ்ட் 8 16ஆகவும் 16 8ஆகவும் மாற்றீடு செய்யணும். எப்படி செய்யணும்? என்ன 8 8 16ஆகவும் 16 8ஆகவும் மாற்றீடு செய்யணும். இதுதான் உங்களுக்கான கேள்வி. சரியா? இவ்வளோ நேரம் நாங்க டிரெக்டா செஞ்சேன். 8 2ஆக 16 2ஆக 10 2ஆக இப்படி எல்லாம் செய்ய சொல்லுவோம். டிரெக்டா செஞ்சேன். இங்க வந்து 8 16ஆக மாற்றீடு செய்ய செல்லோக்கும் 16 8ஆக மாற்றீடு செய்ய செல்லோக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது முதலாவது தரப்பட்ட 8 அடிய நீங்க 2 அடியாக மாற்றீடு செய்யணும். சரியா? இங்க வரக்கூடிய இந்த 2 அடி இருக்கியே இந்த 2 அடியத்தான் நீங்க 16ஆக மாற்றீடு செய்யணும். டிரெக்டா 8 அடிய 16ஆக மாற்றீடு செய்யலா. தரப்பட்ட இந்த 8 அடிய 2 அடியாக மாற்றீடு செஞ்சுட்டு அந்த 2 அடியத்தான் 16ஆக மாற்றீடு செய்யணும். அதாவது 7 3 2 2 8 அடி தந்தீங்கன்னு வைங்களே 8 அடியை 2 அடியாக நாங்க எப்படி முதலாவது என்ன செய்யணும்? 8 அடிய 2 அடியாக மாற்றீடு செய்யணும். 8 அடிய எப்படி நாங்க 2 அடியாக மாற்றீடு செஞ்ச 8 அடிய எப்படி 2 அடியாக மாற்றீடு செஞ்ச 8 அடிய 2 அடியாக எவ்வாறு மாற்றீடு செஞ்ச 3 இலக்கமுடைய பைனரியாக எழுதினேன். 3 இலக்கமுடைய பைனரியாக நாங்க எழுதினேன். சரியா? இப்ப 7 எப்படி எழுதுவோம்? 4 2 கொண்ட கூட்டணும். 3ஐயும் கூட்டினா தான் 7 உருவாகும். ஆகவே 3 1 வரும். 3 எப்படி எழுதுவோம்? 2ஐயும் 1ஐயும் கூட்டு இது 0 வரும். 0 1 1. 2 எப்படி உருவாகும்? 2 மட்டும் கூட்டினா போதும். 0 0. ஆகவே 0 1 0. முதலாவது ஸ்டெப் என்ன?
தரப்பட்ட 8 அடிய 2 அடியாக மாற்றீடு செய்த. சரி, இப்ப 2 அடி கிடைச்சிட்டு இந்த 2 அடி எப்படி 16ஆக மாற்றீடு செஞ்ச? 16 வந்தா 4 ஞாபகம் வைங்கோன்னு சொன்ன. எதுக்காக? 2 அடிய 16ஆக மாற்றீடு செய்ய செல்லோக்கு பின்ல இருந்து 4 குரூப்பா நான் பிரிக்கோணம். அதாவது அப்ப எப்படி வரும்? இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், 4 பிட்டா பிரிச்ச. இப்ப என்ன செய்த? 1 2 4 8. பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்ல. 8ஐயும் 2ஐயும் கூட்டினால் 10. இது நான் என்ன செய்த? இந்த 2 16ஆக மாற்றீடு செய்த. 16ஆக மாற்றீடு செய்ய செல்லுக்கு என்ன நடக்கும்? 10 அண்டா ஏ என்று வரும். 8 என்று கூட்டினா 10. 10க்கு நான் ஏ என்று போடியேன். சரியா? இங்க 1 2 4 8. இந்த 2 பூஜ்ஜியத்தால பெருக்கப்படுது காரணத்தால் அதுக்கு வேல்யூ இல்ல. 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12. 12ஐயும் 1ஐயும் கூட்டினா 13. 13க்கு என்ன செய்வோம்? 11 பி, 12 சி, 13 டி. ஆகவே டி என்று வரும். சரியா? இங்க ஒண்டால பெருக்கினா ஒண்டேதான். ஆகவே 1 டி ஏ 16 அடி என்று உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைங்க, நான் என்ன செஞ்ச? 8 அடிய 16 அடியாக மாற்றிடுறதுக்கு எங்களுக்கு நேரடியாக மாற்றீடு செய்யலா. முதலாவது தரப்பட்ட 8 அடிய 2 அடியாக மாற்றீடு செய்த. எப்படி மாற்றீடு செஞ்ச? தரப்பட்ட ஒவ்வொரு இலக்கத்துக்கும் 8 அடி என்ற காரணத்தால 3 இலக்கமுடைய பைனரியாக மாற்றீடு செஞ்ச. எல்லாத்தையும் சேர்த்து எழுதின. வந்த அந்த 2 அடிய 16ஆகத்தான் மாற்றீடு செய்யணும். 2 அடிய 16ஆக மாற்றீடு செஞ்சபடி பின்ல இருந்து 4 குரூப்பாக நாம் பிரிச்சு எழுதி ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ரீதியில டெசிமல் பெருமானத்தை கண்டு அந்த ஒவ்வொரு பெருமானத்தையும் சேர்த்து 16 அடி நான் எழுதினேன். இதே மாதிரிதான் 16 8ஆக மாற்றீடு செய்தது. அதாவது தரப்பட்ட 16 முதலாவது நீங்க 8ஆக மாற்றீடு செய்யலாம். அத 16 நீங்க 2ஆக மாற்றீடு செய்யணும். அந்த வரக்கூடிய இந்த 2 8ஆக மாற்றீடு செய்யணும். முதலாவது நான் உங்களுக்கு தார 16 அடி இலக்கம் பி 7 16 வைங்களே. அப்ப என்ன செய்த? 16 2 அடியாக மாற்றுண்டா 16 4 பிட் பைனரி இலக்கமாக மாற்றீடு செய்யணும். முதலாவது தரப்பட்ட 16 2 அடியாக மாற்றீடு செய்தண்டா ஒவ்வொரு தனி இலக்கத்தையும் 4 பிட் பைனரி இலக்கமாக எழுதணும். அதாவது 1 2 4 8. பி என்றா 11 உருவாக்க 8 2ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11. ஆகவேங்கால 0 வரும். 10 11 வரும். சரியா? 7 உருவாக்கத்துக்கு 4 பிட் பைனரி என்னோம்? 4 2 1 கூட்டணும். 4 பிட்ல நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஆகவே முன்னால் ஒரு 0 சேரும். 0 1 1 1. இதுதான் இந்த பி 7 16 அடிக்கான 2 அடி இலக்கம். இப்ப என்ன செய்யணும்? இந்த 2 அடிய 8 அடியாக மாற்றீடு செய்யணும். 8 அடியாக எப்படி மாற்றீடு செய்த? 3 இலக்கமுடைய குரூப்களாக பின்ல இருந்து பிரிக்கிய. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் வரும். சரியா? அப்ப இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் தனிப்பட்ட ரீதியில டெசிமல் பெருமானம் காணணும். 1 2 4. இந்த 3 1 பெருமானத்தால 4ஐயும் 2ஐயும் 4 ஒன்றால பெருக்கினா 4, 2 ஒன்றால பெருக்கினா கூட்டல் 2, இந்த ஒன்றால பெருக்கினா 1 வரும். 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7 வரும். இது 1, இது 2, இது 4. பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்ல. ஆகவே இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா 2, இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கினா இந்த 2ஐயும் இந்த 1 பெருக்கினா 2, இந்த 4 இந்த 1ஆல பெருக்கினா 4 வரும். ஆகவே 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6 வரும். இங்க 1 இங்க 2. 1 பூஜ்ஜியம் மனுஷனாக்கு வேல்யூ இல்ல. இந்த 2 1ஆல பெருக்கினா 2 வரும். ஆகவே 2 6 7 என்ன அடி? இந்த 16 8ஆகத்தான் மாற்றீடு செஞ்சிக்க. அப்ப லாஸ்டா வர ஆன்சர் என்ன?
8 அடி. இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணானா 2 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணேன். முதலாவது 8 அடிய 16 அடியாக மாற்றிடத்துக்கு என்ன செஞ்ச, 8 அடிய 2 அடியாக மாற்றினேன். அதாவது தரப்பட்ட இலக்கத்தை 3 பிட் பைனரியுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட இலக்கத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் எழுதினேன். 2 அடியாக மாற்றீடு செஞ்சுட்டு அந்த வந்த 2 அடிய 16 அடியாக எப்படி மாத்தின, 4 பின்ல இருந்து 4 குரூப்பாக பிரிச்சு ஒவ்வொன்றுக்குமான டெசிமல் பெருமானத்தை நான் கண்டுபிடிச்சேன். சரியா? இதே 16 அடிய 8 அடியாக எப்படி மாற்றி செஞ்ச, முதலாவது தரப்பட்ட 16 அடிய 2 அடியாக எழுதிட்டு 2 அடியாக எப்படி எழுதின 16 ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு இலக்கத்துக்கும் 4 பிட் பைனரி இலக்கம் எழுதி அந்த ஒவ்வொன்றையும் சேர்த்து எழுதின. அப்ப வந்த இருமை என்ன, பைனரி இலக்கத்தை 8 அடியாக எப்படி மாற்றீடு செஞ்ச, பின்ல இருந்து 3 இலக்கங்களையுடைய குரூப்பாக நான் பிரிச்சு வந்த ஒவ்வொன்றுக்குமே நான் கடைசா என்ன செஞ்ச, அதுக்குரிய டெசிமல் பெருமானத்தை கண்டு அதெல்லாத்தையும் நான் சேர்த்து எழுதினேன். ஆகவே மொத்தம் எங்களுக்கு 12 கன்வர்ஷன் மெத்தட் சீக்கி அந்த கன்வர்ஷன்ஸ் 12ஐயும் நாங்க முடிவிச்ச. சரியா? மொத்தம் 12 இருந்தா அந்த 12ஐயுமே நாங்க முடிவிச்ச. சரியா? இன்றைய செஷன் இவ்வளோதான். இந்த படிச்செல்லாம் கிளியர் நினைக்க என்ன சரி ஒரு இஷ்யூ இருந்துன்னு சொன்னா நீங்கள் எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல நம்ம சிஸ்டம் சில யூனிட்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல இவ்வளோ தானிக்கு ஃபர்ஸ்ட் செஷன் இதோட கண்டினியூஸ் செஷன் செகண்ட் செஷன்ல நடக்கும். இந்த செஷன் கிளியரா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் கிளியரா இருந்தா உங்களுக்கு மெட்ஸ் மாடியூல்லையும் ஒரு யூனிட் கிளியர் ஆகும். ஒரு யூனிட் செய்ய இயலும். ஒரு யூனிட் ஃபுல்லாவே இந்த நம்பர் சிஸ்டத்துல 12 கன்வர்ஷன் மெத்தட்ஸும் தான் நீக்கி. சோ இதுல என்ன சரி டவுட் இருந்துன்னு சொன்னா எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் போட்டு அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கொள்ளும். நான் இதோட கிளாஸ எண்ட் பண்ணி. சரியா? என்ன சரி இஷ்யூ இருந்தா எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் போடுங்க.